அதாவது முஷாரக்கா முதாரபா முராபஹான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் முதாரபா அப்படி என்று சொன்னால் என்ன அப்படி என்று சொன்னால் சைலன்ஸ் பார்ட்னராக இருக்கிற மாதிரி. நான் உங்களுக்கு பணத்தை தாரது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, உங்களுக்கு இடையில எனக்கு இடையில லாபத்தை பிரிச்சுக்கிறது. அதான் முதாரபா. இதுதானா முதாரபா? சரியா? இதைத்தான் முதாரபான்னு அரபில் என்ன செஞ்சுக்கிறேன், பேர் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு பணத்தை தரேன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணி லாப நஷ்டங்கள் என்ன செய்கிறது, நாங்கள் பிரிச்சுக்கிறது. இது முதாரபான்ற. முஷாரக்கான்னு சொல்கிறேன், நானும் என்ன செய்கிறது, என் பங்கு மாதிரி பணத்தால் மட்டுமல்ல முயற்சியில் மேண்ட பங்கு என்ன செய்யும், அதே சப்ஜெக்ட் தான். முயற்சியில் மேண்ட பங்கு என்ன செய்யும், அதில் இருக்கும். அப்போ எனக்கு லாபம் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யும், ஏன்னா நான் பணத்தையும் போட்டிருக்கிறேன், வேண்ட உழைப்பும் அதில் என்ன செய்யுது இருக்குது. இது முஷாரக்கா. முராபஹான்னு சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை என்கிட்ட வாங்கி கேட்குறீங்க, நான் உங்களுக்காக வாங்கி தரேன், அதுக்காக வேண்டி ஒரு லாபத்தை நான் வைக்கிறேன். நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை வாங்கி, புரோக்கர் அல்ல, சரியா, புரோக்கர் அல்ல, நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கி, அதான் நான் முதலாவது வாங்கணும், வாங்கி நான் உங்களுக்கு விற்கணும். ஆனால் நீங்கள் தான் என்ன செய்கிற, அல்ல ஆமீர் பிஷ்ரா வாங்குங்கன்னு சொல்லி எனக்கு கட்டளையிடுறது நீங்கள். நான் என்ன செய்கிறேன், ஒரு பொருளை வாங்குகிறேன், வாங்கி என்கிட்ட லாபத்தையும் அதில் வச்சு உங்களுக்கு விற்கிறேன். ஏற்கனவே என்கிட்ட பொருள் இருக்கலை, நீங்கள் சொன்னதுக்காக நான் என்ன செய்கிறேன், அதை வாங்குறேன். சரி, உங்களுக்காக வேண்டி தான் நான் அதை செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன், வாங்கி லாபத்தை கொஞ்சம் அதில் வச்சு நான் உங்களுக்கு விற்கிறேன். இதான் முராபஹா. கான்செப்டில் என்ன பிள்ளை, ஒரு பிள்ளையுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அப்ளை பண்ணக்குள்ள தான் விஷயம் இருக்குது. உதாரணமாக ஒரு சின்ன உதாரணம், முராபஹா எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, ராஜிஹி வந்து எங்கேயா கார் விற்கிறா, ராஜிஹி வேணாம், ராஜி இஸ்லாமிக் பேங்க்னு சொல்லிக்கிறாங்க, அதில் பல விஷயங்கள் பேச வேண்டிய. வேறொரு பேங்க் எடுங்க, சரியா, ஒரு பேங்க் எடுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் அது கார் விற்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் கார் வாங்குறது பேங்க்குக்கு தான் போகிறோம். ஆனால் கார் விற்காத இடத்துக்கு அப்புறம் பேங்க்குக்கு போகிறோம். நம்ம கார் வாங்குறதுக்கு போகிறது பேங்க்குக்கு, அவன் விற்கிறதே இல்லை. என்னத்துக்காக போகிறோம், இதுதான் அவன் வாங்கி தருவான் அப்படின்றதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், போகிறோம். அதுக்கு தானே போகிறோம். அப்போ பேங்க்கில் போகிறோம். அதாவது ஒரு ஒரு கார் சேல் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அவன் வந்து இந்த பேங்க்கோட என்னது அந்த ரிலேஷனை வச்சுக்கிறான். அந்த பேங்க்கில் போய் நாங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு வரோம். வாங்கிட்டு திருப்பி அந்த பேப்பர்கள் சைனுக்கு எல்லாம் எடுத்து போட்டு எங்கே போய் அந்த கார் விற்கிற இடத்துல போய் காரை என்ன செய்கிறோம், வாங்கிக்கிறோம். இப்போ என்னத்துக்கு பேங்க்காரன் இடையில வந்தான், முராபஹான்ற இதுதான். பேங்க்காரன் இடையில வந்தான், அவன் எனக்காக வேண்டி வாங்கி தருகிறான் அப்படின்றதுனால தான் பேங்க்காரன் இடையில வந்தான். இதனால தான் உங்களோட காரோட விலை வந்து இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சது, கூடிச்சு. கிளங்கிட்டா. இந்த கூடுதல் இஸ்லாத்தில் கூடுமென்று சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் முராபஹா கூடுமென்று சொல்லிக்கிறாங்க, ஒரு பட்டியல் போடுவாங்க. மாஷா அல்லாஹ், இப்படி தான் செய்கிறது. விளங்கிட்டா. இஸ்லாமிய அறிஞர்கள் யாரெல்லாம் முராபஹா கூடுமெண்டிக்கிறாங்க, முராபஹா கூடுமென்னு சொல்லிக்கிறாங்க. முராபஹா கூடும் தானே. நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு வேண்டி வாங்கி வச்சு உங்களுக்கு விற்கிறேன், நான் ஒரு லாபத்தை கூட்டி விற்கிறேன், கூடும். ஆனால் இதில் வந்து இஸ்லாமிய வியாபார நிபந்தனைகள் நுட்பமாக செய்யப்படுதான்னு கேட்டால், உண்மையை சொல்கிறதாக இருந்தால் ஷேக் அலி சாலூஸ் போன்ற நல்ல இந்த வியாபாரத்துறையில் உள்ள நிறைய அறிஞர்கள் வந்து, இலங்கையிலையும் கூட இந்த வியாபாரத்துறையில் ஈடுபடக்கூடிய நிறைய இஹ்லாஸான நிறைய அறிஞர்கள் வந்து பிராக்டிக்கலாக இது வந்து அப்ளை பண்ணப்படுவது இல்லை என்றதுல ஒத்துக்கிறாங்க. பேரளவு தான் ஒத்துக்கொண்டுட்டு அவங்க எப்படி சமாளிக்கிறதா. ஆனால் நம்ம ஊக்குவிக்க வேண்டும். மனிதன் அடிப்படையில் தவறுகள் இருக்கும், அதை நம்ம ஊக்குவிச்சு எப்படியாவது ஃபுல்லாக செய்கிறதுக்கு அவங்கள கொண்டு வரணுமா. அது மற்ற விஷயத்தில் ஓகே, ஃபுலூஸ் விஷயத்தில் அது சரி வராது. வணங்கிட்டா. பண விஷயம் தானே, அதில் அவங்க பழகுக்குள்ள நாங்கள் இங்கே போயிடுவோம். வணங்கிட்டா. அவங்க பழகு முடிக்கல நாங்கள் போய் சேர்ந்துருவோம். என்ன பிரச்சனை, எப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பொருளை வாங்கிவிட்டால் அது உன்னிட்ட முழுசா வரும் வரைக்கும் விற்கக்கூடாது. அப்படி பை மாலைச இந்த என்னிடத்துல முழுமையாக அது வரும் வரை விற்கக்கூடாது. அங்கே வாங்கிடுறது, நானே வித்துடுறது, பொருள் என்னட்ட வரவே இல்லை. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாதுன்னு சொன்னாங்க. இதுக்கு பார்த்துக்கங்க. அப்போ இன்றைக்குள்ள என்ன ஃபாரெக்ஸ் அது இதெல்லாம் பார்த்துக்கோங்களா. அப்போ என்னட்ட பொருள் நான் ரிசீவ் ஆகணும். ஃபாரெக்ஸ் என்ன அடிப்படையில் வந்து ரிசீவ் ஆகிச்சா இல்லையான்ற ஒரு பிரச்சனை உண்டு, அது வேறு. சரியா, என்னட்ட முழுமையாக பொருள் வரணும். பொருள் வந்து என் கையில் வந்து என்ன செய்யணும், சேரணும். ஆனால் என்னது என் கையில் முழுசாக சேரலை. இன்றைக்கு வே ஹவுஸ் ஒன்று வச்சு செய்கிற ராஜி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, வே ஹவுஸ் வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க. சரியா, வே ஹவுஸ் வச்சு செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதாவது வாகனம், இப்போ நீங்கள் போகிறீங்க, நீங்கள் வாகனத்தை எடுக்கணும் எங்கே, அங்கே போயில்லை, பேங்க்கில் போய் வாகனத்தை எடுக்கணும். எல்லாம் முடிஞ்சு சைன் அப் பண்ணி போட்டு ரைட் பின்னால் போங்க, வாகனம் ரெடி, வாகனத்தை எடுங்கன்னா அப்போ நியாயம். பேங்க்காரன் உங்களுக்காக வாகனத்தை வாங்கிக்கிறான், வாங்கி அவன் கொஞ்சம் எட் பண்ணி உங்களுக்கு பிரித்து என்ன செஞ்சுக்கிறான், தந்திக்கிறான்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படியே நடக்குது. அப்படி நடக்க முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னிடம் இல்லாதே விற்கக்கூடாதுண்டு. இந்த முராபஹாண்டு வாகனம் விற்கிற எல்லாருமே என்னது இல்லாததான் என்ன செய்கிறாங்க, விற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உதாரணமாக உள்ள சில பிள்ளைகள். இதுக்குள்ள நம்ம டீப்பாக போன நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முராபஹாண்டா, இப்போ உங்கள்கிட்ட முராபஹாண்டு கேட்டால் என்ன, முராபஹாண்டா இப்போ என்ன,
இல்லை முராபஹா அதான் முக்கியம். உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டு எதுக்கு எந்த சொல்லு மறந்து வைத்துரும். கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி முடியுங்க. முராபஹா என்ன? சிம்பிளா வரவிக்கப்படுத்துறேன்னா, எங்களுக்காக வேண்டி ஒரு பொருளை இன்னொருவர்கிட்ட நாங்கள் வாங்கி கேட்குறோம். அவர் முழுசா வாங்கிட்டு முழுசா அவர்கிட்ட கொண்டு வந்து வாங்கிட்டு எங்களுக்கு விற்கிறது தான், லாபம் வச்சு விற்கிறது தான் முராபஹா. இது கூடும். இங்கே ஏன் பிழை விடுறாங்கன்னா, அவங்க முழுசா வாங்காமல் அப்படி எங்களுக்கு தள்ளி விடுறதுனால அங்கே என்ன செய்யுது, அதாவது முராபஹாண்ட வியாபாரம் முராபஹாண்டே நடக்கலைங்க, ஒரு போலி நடக்குது. எப்படி அவர் சாமான் அவர் மோட்டர் பண்ணி அதை அனுப்புவார். அதாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து எந்த வருகைக்கு எனது இருப்புக்கு வேர் ஹவுஸ் எனது உரிமைக்குள்ளே வந்ததா இல்லையா என்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா யுன்கல், அது வந்து முழுமையாக உங்களோட இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், டோட்டலாக அந்த பொருள் என்ன செய்யணும், எங்களோட இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. வராமல் உரிமையில் மட்டுமல்ல டோட்டலாக வராமல் விற்றா கூடாது. இன்னொன்றைக்கு ஏஜென்சி ஆகிறது, சம்சரான்றது புரோக்கரி ரைட்டா. ஏஜென்சியில் சப்ஜெக்ட் வேறு. நீங்கள் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சரியாக புரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும், நிறையா ஒன்று மாதிரி இருக்கும். நான் ஏஜென்ட்டு பப்ளிக்காக என்ன செஞ்சுக்கிறேன், நான் அறிவிச்சுக்கிறேன். என்னட்ட இல்லை, நான் ஏஜென்ட்டு அறிவிச்சுக்கிறேன். நான் புரோக்கரிங்குக்குத்தான் ஃபீஸ் என்ன செய்கிறேன், நான் எடுக்கிறேன். நான் வந்து இந்த பொருளை எடுத்து உங்களுக்கு கைமாற்றி விடுவதுக்கு தான் நான் இந்த பணத்தை என்ன செய்கிறேன், எடுக்கிறேனே தவிர நான் பொருளுக்கு பணத்தை கட்டி நான் பொருளை முழுசாக வாங்கி நான் எடுக்கலை. இப்போ நீங்கள் ஏஜென்ட்டாக செயல்படக்கூடிய நிறைய இதுகள் இருக்குது. உதாரணமாக எனக்கு என்னென்ன பொருட்கள் நம்பிப்பிலான பொருள் என்னது தேவை அப்படின்னு நான் அவருக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அவர் என்ன செய்கிறார், இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் சைன் பண்ணுறதுல உரிமைகளில் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை கேன்சல் பண்ணிக்கொள்வான். வியாபாரத்தை என்ன செய்யலாம், நீங்கள் வானாண்டா கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் முராபஹால அவன் நஷ்டப்படுவான். ஏன், அவன் முழுசாக வாங்கியிருப்பான் உங்களுக்காக வேண்டி. நீங்கள் வானாண்டா அவன் என்ன செய்வான், நஷ்டப்படுவான். அதனால் இதில் வரக்கூடிய என்ன நிபந்தனைகள் சப்ஜெக்டுகள் வேறு, அதில் வரக்கூடிய நிபந்தனைகள் வேறு. ஒரு உதாரணமாக ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை புரோக்கரிங்குக்கு ஆர்டர் பண்ணிட்டு அவர் வாங்கினவர் எனக்கு வாங்காமல் இருக்கலாமா, இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனால் முராபஹால அந்த கேள்விக்குரிய பதில் வேறவா இருக்கும். விளங்கிட்டா, முராபஹால் அந்த புரிஞ்சுக்கணும் இதை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஜ்ரத்து சம்சரா என்ன புரோக்கரிங் கூலிய ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. நான் ஒரு ஏஜென்ட்டாக இருந்து நான் ஒரு பொருளை என்னது உங்களுக்காக வேண்டிய அதை வந்து இந்த மாதிரி பொருளைக்கு இந்த கம்பெனிக்கு எனக்கு இவ்வளோ என்ன செய்யணும், நீங்கள் புரோக்கரிங் ஃபீஸ் தர ஒன்று மாற்றி விட்டா அது பிள்ளை இல்லை, அது வேறு. அவன் சொல்லலை நான் வியாபாரி என்று, நான் இதில் வியாபாரி என்கிட்ட இந்த பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கு நிறைய எப்படி செய்கிறாங்கண்டா, ஏஜென்ட்டுக்கு காட்டிக்கல்ல, ஆனால் ஏஜென்ட் அவன் சரியா, அப்போ கூடாதுதான். அதாவது ஏஜென்ட்டு காட்டி ஒன்றுமே இல்லை, வந்துட்டு 4 பொருளை வச்சுக்கிறது, தலைப்பு போட்டுக்கிறது. என்ன இந்த பொருளை நான் விற்கிறேன்னு தலைப்பு போட்டு மக்கள் நம்புறது, இவன்ட்டு எல்லா பொருளும் என்ன செய்யுது இருக்குதே நம்புறது, அவன்கிட்ட ஓட கொடுக்குறான். அவன் செய்கிற வேலையெல்லாம் என்ன தெரியுமா, அவன்கிட்ட இல்லை. ஆனால் அவன் ஏஜென்ட்டும் அல்ல, ஏஜென்ட் அவன் அசல்ல, ஏஜென்ட்டும் அல்ல மக்கள்கிட்ட பார்வையில். அவன்கிட்ட எல்லா பொருளும் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எப்படி தான் கைமாற்றி விடுறது. சரியா, இந்த கைமாற்றி விடுற வேலை நடந்தால் கூடாது, அதில் சந்தேகமே இல்லை. இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு கேள்வி வரும். அதாவது இந்த நான் முழுசாக வாங்கி அதை ஒத்த உண்மையிலேயே வியாபாரி, பப்ளிக்காக அவன் வியாபாரி சரியா. ஆனால் அவன் வாங்கி இந்த கஸ்டமருக்கு அதை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறண்டா அந்த வாங்குற நுகர்வோர் வந்து மிகவும் நஷ்டப்படுவார். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் மட்டும் ஒரு கேள்வி இருக்குது. அதாவது யாருடைய பலன் இது, இவரல்ல. உதாரணமாக இவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன், உங்கள்கிட்ட இல்லை எனக்கு தெரியும், இப்போ உங்கள்கிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன், நீங்கள் எனக்காக வேண்டி வாங்கித்தான் தரப்போறீங்கன்னு தெரியும், வாங்கிட்டீங்க, லாபமும் அதில் எட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்பினீங்கன்னா எனக்கு 1000 2000 ஆயிரும். நானா அங்கே எடுத்தேன்டா 1000தோடு எனக்கு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். லாபத்தில் பிரச்சனை இல்லை, லாபத்தை நீங்கள் ஏற்கனவே வச்சுட்டீங்க. ஆனால் அதை கொண்டு வந்து என்னட்ட டெலிவரி பண்ணுறதுல இப்படி இருந்தால் இது இந்த சிச்சுவேஷன் என்ன, இது கூடுமா கூடாது, இதனுடைய லாபம் 2 பேருக்கும் போக போகிறதில்லை.
லாபம் யாருக்கு திரும்ப போகுதுன்னு சொன்னால் பர்ச்சேஸ் பண்ணுற எனக்கு என்ன செய்ய போகுது, அது வரப்போகுது. இதனுடைய நிலைமை என்னன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அதுக்கு நான் இன்னும் என்ன செய்யலை, நான் கொஞ்சம் படிக்கணும், சொந்த பார்க்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு வச்சுட்டு இதில் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி. ஏன்னா இதில் பல சிக்கல்கள் சொன்னாங்க. ஃப்ளைட்டில் கொண்டு வந்து நம்ம இறக்க வேண்டிய மாதிரியான சில பொருட்கள் இருக்கும். இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் 2 தடவை ஃப்ளைட் அங்கேயும் போய் என்னது மறுபடியும் இங்கேயும் வர வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அது ஒரு தனி சப்ஜெக்ட், அது எங்களோட சம்மந்தப்படலை. ஆனால் சம்மந்தம் பார்க்கணும் படிக்கணும்னு இருக்கிறோம். ஆனால் இப்போ நடக்கிறது அப்படி இல்லை. ஏஜென்ட் பேரில் முராபாகண்ட பேரில் என்னது ஏஜென்ட் இந்த குரூப் இருக்குது, இதான் நடக்குது. அதனால் இது ஏஜென்ட்டாக பப்ளிக்காக அறிவிச்சிடும். நான் வந்து என்னது ஏஜென்ட் எதுவுமே இல்லை, நான் வந்து புரோக்கர் வேலை தான் என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன்னா அதோட சட்டங்களே வேறு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க, சிட்டியில் உள்ளவர் வந்து கிராமத்தில் உள்ளவருக்கு புரோக்கராக இருக்கக்கூடாது. பாருங்கள், முராபகா வேறு, சிட்டியில் உள்ளவர் கிராமத்தில் உள்ளவருக்கு புரோக்கராக இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அது சட்டம் வேறு. சிட்டியில் உள்ளவர் வந்து கிராமத்தில் உள்ளவருக்கு புரோக்கராக கிராமத்தில் உள்ளவர் தான் என்ன செய்யணும், இருக்கணும். இல்லாட்டி இவன் பயன்படுத்திக் கொள்வான். அப்படின்றதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வேறு தடுத்திக்கிறாங்க. அப்போ இது வேறு, புரோக்கர் சட்டமே என்னது வேற, முராபகான சட்டமே தனியாக என்ன செய்யும், வேறு மாதிரி போகும். அதனால தான் அதை அப்படி சொன்னேன். ஹைர் பாரக்கல்லாஹ்.